பிரச்சனை இல்லாமலையா இருக்கீங்க? போராட்டம் இல்லாமலையா இருக்கீங்க? யாருக்கும் எப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான்லாம் அப்படி தான் நினச்சேன். ஹல்லேலூயா. அப்படின்னு நினச்சி யாராவது இருக்கீங்களா? மோதி அடித்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் என்ன ஆகுது? மோதியும் அது என்ன ஆகலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, பாடு இருக்குது, உபத்திரம் இருக்குது, பலவீனம் இருக்குது, முடியலை சாமி, நான் ஓடிடுறேன், எல்லாமே இருக்குது. ஆனால் அது என்ன ஆகலையா? விழலை. ஹல்லேலூயா. ஏனென்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் என் அஸ்திபாரம் போட்டபடியினாலும் வீடு என்னால் விழுந்து போகாது. விழுந்து போக என் அப்பா விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல். ஹல்லேலூயா. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் என் அஸ்திபாரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்து என்றால் பார்க்கறதுக்கு விழுந்துட்டோம், முடிஞ்சிடுச்சு. இனி என்ன பண்ண முடியாது? எழும்ப முடியாது. என் வாழ்க்கை அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கும். இங்கே சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு ஒன்றுமே ஆகாது, நம்ம சேதமே படமாட்டோம். ஏன்னா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் என் அஸ்திபாரம் தான் வந்தாலும் அசைக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. யாரையும் விழ விட மாட்டார். ஹல்லேலூயா. என் அப்பா அவர் அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்குன்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும்.